இப்போ என் மெத்தடில் இந்த காய் கூட்டு எல்லாம் காய் போட்டது எல்லா காய்கறியிலையும் ஒன்று ஒன்று போட்டு தேங்காய் அரைச்சி விட்டு காய் கூட்டு வாங்க பார்ப்போம். பாருங்க, அதுக்காக சுண்டல் நைட்டே ஊற வச்சு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து காய்கறியில் நல்லா கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி என் மெத்தடில் செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ கடாய் காஞ்சிச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது பாருங்க, எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு போட்டு கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டுட்டு வதக்கிட்டு காமிக்கிறோம். நல்லா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் போட்டாச்சு. நல்லா வதக்கிட்டு வதங்கிட்டோம். உப்பு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். உப்பு மஞ்சத்தூள் போட்டாச்சு. நல்லா வதங்கிட்டோம். இப்போ இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். வதங்கிட்டு இப்போ நல்லா வதங்கிடுச்சு மிளகாய். இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ரொம்ப போடக்கூடாதுங்க, லைட்டாக. இது காய்கறி கூட்டு அவியல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் மோஸ்ட்லி எங்கள் திருச்சியில் பொங்கல்லாம் வைக்கும்போது இது இந்த வெண்பொங்கலுக்கு இந்த கூட்டு பண்ணிவிட்டு ஸ்வீட் பொங்கல் பண்ணிவிட்டு பண்ணுவோம். மற்றபடி நாங்களும் சாம்பார்லாம் வைக்க மாட்டோம். எங்கள் திருச்சியில் அப்படின்னா நாங்கள் பண்ணுவோம். இந்த கூட்டு சூப்பராக இருக்குங்க. ரசத்துக்கு, சாம்பாருக்கு, எல்லாத்துக்கும் எல்லா காய்கறியும் போட்டு சமைக்கிறோம். சூப்பராக இருக்கும். நாங்கள் அங்கே ஒத்தப்படையில் போட்டு சமைப்போம். 11, 13 இது மாதிரி. ஆனால் இப்போ இருக்கிற காய் எல்லாத்தையும் போட்டு சுண்டல் எல்லாம் வேக வச்சு போடுறேன். இப்போ மிளகாத்தூள் போட்டாச்சு. தண்ணி ஊற்றிக்கலாம். இல்லை, தண்ணி ஊற்றாமல் காய்கறி போட்டு அள்ளி போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டாச்சா. இப்போ காய்கறி போட்டு நல்லா வதக்கிட்டு, இதில் நான் போட்டிருக்க காய் என்ன காய்னா உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ், முருங்கைக்காய், கத்திரிக்காய், அவரைக்காய், உருளைக்கிழங்கு எல்லாமே போட்டிருக்கேன். நல்லா வதங்கிட்டு இப்போ கொஞ்சம் வதங்கட்டும், கொஞ்சம் சிம்மில் இருக்கட்டும். இப்போ நான் காய் வந்து நல்லா சிம்மில் வச்சாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். காய் வேகணும்ல, கொஞ்சம் அரை வேக்காடு காய் வெந்தோன்னா அதுக்கப்புறம் நம்ம சுண்டலை கலந்துக்கலாம். ஓகே, வெள்ளை சுண்டலும் போடலாம், கருப்பு சுண்டலும் போடலாம், நம்ம விருப்பம். ஓகேவாங்க. இது வெந்து முடிச்சோன்னா நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றணும். வெயிட் பண்ணலாம். இதுக்கு வந்து தேங்காய், மிளகு, சீரகம், சோம்பு போட்டாச்சு. இதை நைஸாக அரைச்சி வச்சுட்டு காய் வெந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சுண்டல் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு கலக்கிடுவோம். தேங்காய் அரைச்சி ஊற்றிடுவோம். அரை வேக்காடு காய் வெந்துச்சு. காய்கறி கூட்டு தேங்காய் அரைச்சிக்கலாம். வெயிட் பண்ணுறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் நைஸாக அரைச்சிட்டு ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சு. தேங்காய், மிளகு, சீரகம், சோம்பு இது எல்லாமே சேர்த்து அரைச்சிட்டு இருங்க. இதில் கரம் மசாலா கொஞ்சமாக போட்டுட்டேன். நல்லா கொஞ்சம் அந்த தண்ணியில் வற்றிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ கொத்தமல்லி போட்டுட்டோமா. இப்போ கலக்கி விட்டுட்டோம். ஓகே, ரொம்ப ட்ரையாக வேணாம். கூட்டுனா கொஞ்சம் தலை இல்லை, கொஞ்சம் ட்ரையாக ஆகட்டும். லைட்டாக பார்ப்போம். இது பாருங்க, என் மெத்தடில் காய்கறி கூட்டு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.